ஹாய் ஹலோடா மிஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்கேப் ஃப்ரம் த ஹெல்லோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சீன் எதில் விட்டுருந்தேன்னா, அங்கே வந்து அந்த மாஸ்கல் என்ட்ரி ஆகிருப்பா. ஸோ அது வாயனா அப்படின்னு சொல்லிட்டு தேவம் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஜங்குக்கோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தேவங்க அண்ட் ஜிமின் 2 பேரும் நீ இன்னும் சாகலையான்ற மாதிரி உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ உங்கள் சிஸ்டர் யூனா வந்து உங்ககிட்ட, அக்கா நீ உயிரோடு இருக்கியா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பேச வரும்போது நீங்கள் அவளை வாயை மூடுடி அப்படின்னு சொல்லி கத்திருந்துருப்பீங்க. ஸோ அதோடு தான் விட்டுருந்தோம். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். தென் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்கடா டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட கழுத்தில் நைஃபை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இங்கே தேயாங் ஜிம்மன் 2 பேருமே நீ இன்னும் உயிரோடு இருக்கிய அப்படின்ற மாதிரி உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே யூனா, ஒயன் நீ உயிரோடு தானே இருக்க? அந்த பொண்ணு தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சு தெரியுமா? நீ நீ நல்லவேளை நீ சாகலை. வாயை மூடுறி. ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. இதுக்கு மேலே பேசினேன்னா இந்த கத்தி உன் கழுத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யூனா பார்த்து கத்துறீங்க. ஸோ இங்கே யூனா அப்படியே உங்களையே தான் பார்க்குறா. இங்கே நம்ம தேயாங் அண்ட் ஜிமின், லூனா, ஜெயோப்மே இப்போ கொஞ்சம் மயக்க தெளிஞ்சிருச்சு. ஸோ அந்த மனுஷன் எல்லாருமே அப்படியே நீங்கள் எதுக்காக யூனாவை திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எங்கள் ஜங்குக்கா கழுத்தில் அப்படியே கத்தி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அவருக்கு உயிர் மேலே ஒரு பயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவரோட மரணமே பக்கத்தில் இருக்க மாதிரி அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கூட கொஞ்சம் ஆட்கள் வந்திருப்பாங்க போல், லைக் உங்களோட அடியாள். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு அப்படியே நம்ம தேயோங், ஜிமினா அண்ட் யூனா, ஜங்குக் 4 பேரையும் பார்த்திங்கன்னா அப்படியே லூனா ஜேஹோப் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சேரை போட்டு அப்படியே கட்டி போட்டு வைக்கிறாங்க. லைக் நீங்கள் லூனா ஜேஹோப்பை கூட நீங்கள் கழட்டி விடல, எல்லாரையுமே அப்படியே சேரில் கட்டி போட்டு அப்படியே உட்கார வச்சிட்டிங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்கும் ஆப்போசிட்டில் ஒரு சேரை போட்டுட்டு நீங்கள் அதில் அப்படியே உட்கார்றீங்க. லைக் இப்போ நீங்கள் வர சொல்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிப் போட்ட மாதிரி ஒரு டைப்பில் ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ் அப்படியே கவர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ் அப்படியே கழட்டி போட்டுட்டு தென் நீங்கள் அப்படியே வந்து அந்த சேரில் உட்கார்றீங்க. லைக் ஒரு பிளாக் கலரில் ஒரு க்ராப் டாப்பும் ஒரு ஷார்ட் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு உங்கள் கையில் கன்னும் இருக்குது. உங்கள் பின்னாடி நிறைய ஆட்கள் உங்கள் கூட வந்திருப்பாங்கல்ல, உங்களோட அடியாள், அவங்க எல்லாமே உங்கள் பின்னாடி அப்படியே கன் வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே தேயோங், ஜிமின், லூனா, யூனா, ஜேஹோப், ஜங்குக்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெட்டில் கன்னை பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே லூனா, அக்கா நீ உயிரோடு தானே இருக்க? எனக்கு தெரியும்க்கா நீ உயிரோடு தான் இருக்கேன்னு. நான் உன்னை ரொம்ப தூரம் தேடிட்டேங்க்கா, ஆனால் நீ கிடைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் நீ உயிரோடு இருக்கேன்னு. நல்ல வேலைக்கா, ஒரு வழியாக நீ இப்போ வந்துட்ட. நான் ரொம்பவே உன்னை மிஸ் பண்ணேங்க்கா, உண்மையாகவே மிஸ் பண்ண தெரியுமா? வாய மூடு. நீ என்ன மிஸ் பண்ணியா? ஆமாம், நீங்களாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் ஒயன்னா நான் ஒயன்தான், ஆனால் பழைய ஒயன் செத்து பல மாதம் ஆகுது. நான் யாருன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல? சரி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வேண்டியது ஒன்று உங்ககிட்ட இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாரையும் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லைக் அங்கே இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே லூனா, யூனா, ஜேஹோப்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கும் ஒரே ஷாக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிறா, நம்மக்கிட்டையும் ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஜங்குக், தேயாங் அண்ட் ஜிமின் அவங்களுமே அப்படி தான், என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் அது எங்கே இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களில் யாரோ ஒருத்தவங்க கிட்ட தான் அது இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களை உயிரோடு விட்டுடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் யார் உயிரும் உங்கள்கிட்ட இருக்காது. எல்லாரையுமே நான் நரகத்துக்கு அனுப்பிடுவேன். ஸோ ஒழுங்கு மரியாதையாக எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இங்கே இவங்க யாருக்குமே நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே தெரியல. எல்லாருமே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க.
ஸோ லூனா, அக்கா நீ என்ன கேட்டுட்ருக்க? என்ன வளர்றக்கா? முதல்ல சொல்லு, நீ எங்கே போன? யார் உன்னை இப்படிலாம் பண்ணது? உன்னோட ஃபேக் டெட் பாடி அது யார்? என்னக்கா நடக்குது இங்கே? எங்களை ஏன் கட்டி வச்சுருக்க? முதல்ல அவுத்து விடுக்கா. ஜெஹப்க்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுங்க்கா ப்ளீஸ். இங்கே பாரு ஓயன், என்னாச்சு உனக்கு? நீ எங்கே போனேன்னு உன்னை எவ்வளோ நாள் தேடிக்கேன் தெரியுமா ஓயன்? நீ கிடச்சிட்ட, ஆனால் நீ ஏன் இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுற? நான் ஜெஹப், நான் உன் ஃப்ரெண்டு. உனக்கு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன் ஓயன் இப்படி நடந்துக்கிற? ஓயன், நான் என்னடி பண்ணேன்? ஏன் அப்படி கத்துனேன்? நான் என்ன நடித்தேன்? இவங்க தான் உனக்கு ஒன்று இருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம் எனக்கு இப்போ தாண்டி தெரியும். லூனாவே நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நீயும் எனக்கு கிடச்சிட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் இங்கே எல்லாரையும் கட்டி வச்சுருக்க? என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லூனா, ஜெஹோப் அண்ட் யூனா 3 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்க வாயை திறக்க மாட்டேங்கிற? எப்போ பாரு லெட்டர் கணக்கில் பேசுவியே, ஏதாவது பேசு. நானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னா அப்படியே கேட்குறாரு. பின்ன நானா அச்சிக் பேசுகிறா? ஓயன், நீ நீ எப்படி உயிரோட இருக்க? அக்கனை முன்னாடி தானே ஜங்குக்குன்னு கொண்டா. அவ உன்ன உன்ன ஜங்குக்கா, என்னடா இது இப்போ பேயோ? சும்மாடா நீ வேற. ஆமாண்டா, கரெக்ட் இல்லை? உன் காரணம் முன்னாடி இந்த ஜங்குக்கு தான் எனக்கு ஒன்றா. அப்புறம் நான் எப்படி உயிரோட வந்தேன்? என்னடா அது ஏதோ ட்ரெஷர் கேம் மாதிரி இருக்கு. சரி சரி, ஏதாவது பேசுகிறா ஜிம்னா. உன் டயலாக்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. நீ ஆனால் ஒன்று அதில் சொல்லிட்டே இருப்பேன். அது எதுன்னு பேபி, அந்த வார்த்தையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. எனக்காக ஒரு தடவை சொல்ல. என்னது? அதான்டா பேபி சொல்லுவல்ல, அது சொல்லு. ஆனால் வேணா அது சொல்லு. பேபி, நீ எப்படிமா இருக்க? இவ்வளோ நாள் எங்கேம்மா போனேன்? இது பேபி, நான் இல்லை பேபி, ஜங்குக்கு தான் உனக்கு ஒன்றான். எனக்கும் இருக்க சம்மந்தம் இல்லை. சத்தியமாக நான் உன்னை எதுவுமே பண்ணல பேபி. ஐ ப்ராமிஸ், நான் எதுவுமே பண்ணல. ஓ ரொம்ப நல்லது. ஆமாண்டா ஜங்குக்கா, பக்கம் திரும்புறீங்க. ஜங்குக்கா ஆல்ரெடி அவரோட ஃபேஸில் ஆடலை. நீங்கள் அவர் கழுத்தில் கத்தி வச்ச போவே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் அவர் பக்கம் திரும்பினோன்னே ஓயன் எப்படி இருக்கீங்க பஸ்டர் டாக்டரே? டாக்டரேட்லாம் பண்ணி எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கே நான் கொடுத்து வச்சுருக்கணும் டாக்டரே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை டாக்டரே. ஒரு அழகான டாக்டர் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், செட்டில் ஆகணும். ஆனால் இந்த டாக்டர் பையன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணலாம்? ஏன்னா நீ நீ எப்படி இங்கே வந்த? அன்றைக்கி நான் தானே, நீதான் என் வயிற்றுல. அது பேர் என்னடா? நீங்கள் ஏதோ யூஸ் பண்ணீங்க ஆப்ரேஷன் தியேட்டரில். ஸ்கல்ப். அந்த கத்தி, அதை வச்சு என் வயிற்றுல கோடு போட்ட நான் மறக்கவே மாட்டேன். எல்லாம் பண்ணல, என் கழுத்தில் கோடு போட்ட. அப்புறம் என்ன பண்ண? மறந்துட்டேன் பார்த்தியா? அந்த சிசரை வச்சு என் ஹார்ட்டுக்கிட்டே குத்துனியடா. பா, எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? நான் மறக்கவே மாட்டேன். போ உடனே சொல், நீ எப்படி உயிரோட இருக்க? நான் உன்னை கொன்னுட்டேன். மூச்சு நின்றுச்சு. நான் தானே உன்னை புதைச்சேன். எப்படி உயிரோட இருக்க?
ம் அதுவாடா, அது நான் இங்கேருந்து டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போனேன்னா இன்னும் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன். அதனால் சொர்க்கத்துக்கு போனேன்னா சொர்க்கத்தில் அங்கே ஒரு பையன் என்னை பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது, காதல் வந்துருச்சு அவனுக்கு. அதனால் நான் அவன்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி மழுப்பி எனக்கு எப்பயாவது பூமிக்கு போகணுண்டா, நான் பார்க்க வேண்டிய ஒரு 3 அழகான பசங்க இருக்கானுங்க, அவங்க பழி வாங்கணும்னு சொன்னேன். அந்த பையனும் ஓகே டார்லிங் சீக்கிரமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொர்க்கத்துலேருந்து டைரெக்டாக இங்கே பார்சல் பண்ணி அனுப்பிட்டான். அதான் நான் திரும்பி இங்கே வந்திருக்கேன். என்ன வளர்ற? நான் வளர்றேண்ணா? நான் எங்கடா வளர்றேன்? நான் உண்மையை தான்டா சொல்கிறேன். உண்மையாகவே நான் சொர்க்கத்துலேருந்து தான் வந்தேன். என்ன பேசிகிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. நான் உன்னை அன்றைக்கி கொண்டுட்டேன். நீ எப்படி உயிரோட வந்த? எப்படி இது நடக்க வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. அது நீ வயனே இல்லை. ஏய் வாய மூடுறா. நான் வயன் இல்லையா? அப்போ நான் யார்? நான் யார் அப்போ? பேயா? ஓ ஆமாம், அதான் நான் சொன்னல. ஓகே ஆமாம். நீ இப்போ எவ்வளோ ஹைப்பர் ஆகுற? நான் வயன் இல்லைண்ணா. அப்போ வயன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் திருன்னு உங்களையே முடிஞ்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் டேயோங், அடடா என் அருமை புருஷா, என் பிள்ளையோட தகப்பா, எப்படிடா இருக்க சொல்லும்? உன்னை பார்க்காம இந்த 1 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. டேடி பையா, நீ எப்படா என்னை விட்டுட்டு இருந்தா? நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. அந்த மனுஷன் போதும் ட்ராமாவை நிறுத்துறியா? வயனெங்க? வயனெங்கயா? என்னடா வளர்ற? நல்லா எங்கே இருக்கேனே, அப்புறம் எப்படி வயனெங்கன்னு கேட்குற? பழட்டமாடா உனக்கு. என்னை மிஸ் பண்ணதெல்லாம் நீ லூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் ரொம்ப சீப்பாக நடிக்காதடி. இந்த சில்லி நடிப்பெல்லாம் நீ வேணா இவங்க கிட்ட போட்டு காட்டலாம். ஏன்ட்ட அதெல்லாம் நடக்காது. மரியாதையாக வயனெங்கன்னு சொல்லு. அவள் எங்கே இருக்கா? அவள் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையாக வயனெங்கன்னு சொல்லிவிடு. இல்லைன்னு வச்சுக்கோயேன். இல்லைன்னா என்னடா பண்ணுவ? டேய் மறந்துட்ட போலேடா தேங்க. இங்கே பார்த்தியா, இது வேணா உங்கள் மேன்ஷனாக இருக்கலாம், ஆனால் இப்போ இது என் கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே நான் தான் பாஸ். இது எல்லாமே ஏன் ஆள். அப்புறம் உன்னை நெத்திக்கு மேலே கரெக்டாக பாருடா, என் ஆளோட கன்னு. நான் சும்மா அப்படி சொடக்க போட்டால் போதும், அது கூட வேணாம், சும்மா அப்படி கண்ணை அசிச்சா போதும், ஒரே ஷாட்டு இங்கேருந்து நீ நேராக நரகத்துக்கு போயிடுவேடா பைத்தியக்காரா. வயன் வேணுமாமே? வயன் வேணும்னா கிடச்சிருவாளா உனக்கு? வயனை கொடுக்கறதுக்காடா நான் இங்கே வந்தேன். அவள் என்றைக்குமே உனக்கு கிடைக்க மாட்டாடா. இங்கே பாருடி, ஒழுங்க மரியாதையா வயனா எங்கன்னு சொல்லிடு. அவ எங்கே இருக்கான்னு சொல்லிடு. இங்கே தேங்க வந்து கேட்டுட்ருக்காரு. இங்கே மற்றவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி வயன்னு வந்திருக்கா, இவளை பார்த்தே எல்லோரும் இங்கே ஜர்க்கில் இருக்கும். இவள் வேறு பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒரு பொருளை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா. இதில் இவன் வேற நீ வயன் இல்லடி, எங்கடி என் வயனு குடுடின்றான். என்னடா நடக்குது இழவிங்க அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க மனசுக்குள்ளே 1000 தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. உண்மையாப்பா இது வயன் இல்லையா? அப்புறம் ஏன் தேங்க வயனை கூடன்னு கேட்குறாரு. என்ன நடக்குது இங்கே? இவ தான் வயனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட்டு வந்துருச்சு. இங்கே வந்திருக்க இந்த பொண்ணு உண்மையாகவே வயன் தானா, இல்லை வயன் மாதிரி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வயனா? டேய் ஜங்குக், என்னடா இவன் நான் வயன் இல்லைன்னு சொல்கிறான், நீயும் வயன் எங்கன்ற. ஆனால் ஜிம்னா உனக்கு மட்டும் டவுட்டே வரல, நான் வயன் தான் நம்புகிறேன். நான் எப்போ சொன்னேன் நீ வயன்னு? என்னடா இது, நான் வயனாக இருக்கவோ தானே நீ பேபின்னு கூப்பிட்ட. நான் என் வயனை எனக்குமே பேபின்னு கூப்பிட்டதே இல்லையே. இதோடா ஓ வயனா? என்னடாடே என்னங்கடாடே புதுசாக பண்ணுறீங்க. ஏன் வயனு உன் வயனுன்ட்டு
இல்லை எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைடா. அவள் என்ன அவ்வளோ பெரிய உலகழகியா? இப்படி 3 பேரும் பின்னாடி நாயா பேய தெரியுறீங்க. அவளை பார்த்தா அப்போ தெரியலையேடா. எங்க போய் அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆள் ஒருத்தவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு மிரர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மிரரில் அப்படியே அந்த ஃபேஸை தொட்டு பார்த்துட்டு, இவ ஒன்று அவ்வளோ பெரிய அழகிலாம் இல்லையே, இவளுக்காக எதுக்குடா நீங்கள் 3 பேர் இப்படி அடிச்சுக்கிறீங்க? பார்த்தா அதுக்கு இவளை வேற தேடி தோடிப்பா இந்த ஒருத்தன் வேற திரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப்பை அப்படியே பார்க்குறா. ஸோ இந்த ஜெயோப்புக்கு ஸ்டில் அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கா. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது சரியாக அவளுக்கு விளங்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ஏதோ தப்பு நடந்துட்டுருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியுது. அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே யூனாக்கு மூச்சு பேச்சா இல்லை. அவங்க 2 பேரும் என்னடா நடக்குது இங்கே, என்னடா ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும்னே தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருடி, எனக்கு நல்லா தெரியும் நீ வாயின் கிடையாது. வாயனாக இருந்தால் இந்நேரம் எங்களை போட்டு தள்ளிட்டு தான் மறு வேலையை பார்த்துருப்பா. நீ இவ்வளோ டைலாக் பேசும்போது எனக்கு தெரியும் நீ வாயின் இல்லை. ஒழுங்கு மாதிரி எதை சொல்லு, உன்னை அனுப்புனது யார்? எதுக்காக வாயன் மாதிரி இங்கே வந்திருக்க? நீயா உன் மாஸ்கை கழட்டுறியா இல்லை நானா வந்து கழட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே பார்த்துட்ருக்காரு. யாரோ அரைகிற சத்தம் கேட்குது. எல்லாருமே அப்படியே வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த மாஸ்களை நம்ம யூனா தான் செம்ம அடி அடிக்கிறா. அந்த பொண்ணுக்கே ஒன்றும் புரியல. அந்த பொண்ணு அமைதியாக அடி வாங்கிட்டுருக்கு. ஸோ யூனா அப்படியே அந்த பொண்ணை அடிச்சுட்டு அவள் கையில் இருக்க கன்னை வாங்கி அவளோட தலையிலே பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இங்கே எல்லாருக்குமே எதுவுமே புரியல. வந்தவ பயன் இல்லைன்னு ஓரளவுக்கு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் யூனா என்ன போய் அடிக்கிறாள்லன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே ஒன்றும் புரியல. எல்லாருமே அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒருத்தன் வரான். ஸோ அவன் வந்து, மேடம் உங்கள் கோட் கால் பண்ணார் பாஸ், இன்னைக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணுமா, எல்லாத்தையும் முடிக்க சொன்னார், முடிச்சிட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே யூனா அவனுக்கு வேறு வேலையே இல்லையா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது காட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த சேரில் போய் உட்கார்றா. ஸோ இங்கே அந்த மாஸ்கெல்லாம் வந்தா இல்லையா, ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. ஸோ இங்கே யூனா, ஏண்டி உன்கிட்ட என்ன சொன்னேன், வந்து என்ன வேலை பார்க்க சொல்லு, அந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க. உனக்கு செலவு பண்ண என் காசு தான் வேஸ்ட்டு போல். இந்த மேக்கப் இது எல்லாமே நீ பொண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. 5 ரூபாய்க்கு நடினா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறேன். அல்பமாக இருந்துச்சு. எனக்கே அப்பட்டமாக தெரிஞ்சது நீ பயனாக இருக்க முடியாதுன்னு. சிவனுங்க கிட்ட போட்டு வழிஞ்சிட்ருக்க. உன்னை என்ன பண்ண சொல்லி நான் இங்கே வர சொன்னேன்? அந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் நல்லா செய்கிறடி. முதல்ல போ, மூஞ்சில் இருக்க அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு வா போ. எரிச்சலாக இருக்குது அவளை பார்த்தோம் எனக்கு. அவளால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அவளை பார்த்தோலே எனக்கு காண்டாகுது. முதல்ல அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனா அப்படியே ஒரு துணி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சில் வீசி எறிகிறா. ஸோ அந்த பொண்ணுமே அந்த பக்கம் போயிட்டு அவளோட ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க் எல்லாத்தையுமே கழட்டிட்டு வரா. ஸோ ஆக்சுவலாக அது ஒயின் கிடையாது. ஒயினுக்கு பதிலாக வேறு யாரோ தான் அங்கே மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தேயாவுக்கு தெரியும் இங்கே இருக்கிறது ஒயின் கிடையாது, கண்டிப்பாக ஏதோ பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் கொஞ்சம் அமைதியாக இருக்கார் அவர் பாட்டுக்குன்னு. ஸோ இங்கே அந்த பொண்ணு அப்படியே ரிட்டன் பேக் வரா. ஸோ அது வேறு யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி தேங்க ஒரு ஷாப்பில் ஒரு பொண்ணு மீட் பண்ணியிருப்பா இல்லையா, ஒரு ஆக்டரோட மேக்கப் ஆர்டிஸ்ட், என் பேர் ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஸோ அந்த பொண்ணு தான். இதை பார்த்தோன்னே தேயாங்க அப்படி மூஞ்சே மாறிடுச்சு. ஏன்னா தேயாங்க அந்த பொண்ணு கூட ரொம்ப நாளாக பழகின்றிருப்பார். ரொம்பவே நல்ல பொண்ணு அவள். லைக் மீன்ஸ் அவரோட அந்த சுச்சுவேஷனில் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு நிறைய பேசியிருப்பா. நிறைய மூமெண்ட்ஸ் 2 பேருமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாளா அப்படின்ற மாதிரி தேயாங்கே ஒரு மாதிரி இருக்குது. அவருடைய பார்த்துட்ருக்காரு. மற்ற யாருக்குமே அந்த பொண்ணு யாருன்னே தெரில.
ஸோ எல்லாருமே அப்படியே யூனாவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ யூனா அப்படியே மாசாக அந்த சேரில் உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டு, சரி இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த ட்ராமா பற்றி பேசலாம் எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது, எனக்கு பெரிய வேலை இருக்குது. ஸோ ஒழுங்காக சொல்லுங்கள், உங்கள் 5 பேரில் ஒயன் இருக்க இடம் யாருக்கு தெரியும்? உண்மையை சொன்னீங்கன்னா உங்கள் உயிரை நான் விட்டுறேன். ஓகே, எப்போவுமே என்னாலேயோ இல்லை என் பாஸ் அவனாலேயோ உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் மட்டும் ஒயன் எங்கே இருக்கான்னு சொல்லாமல் போனீங்க, உங்கள் உயிருக்கு நான் கேரண்டி இல்லை. அதையும் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இது கூட வேண்டாம், எனக்கு அந்த ஒயன் கூட தேவையில்லை, அவளை ஆல்ரெடி நான் கொன்னுட்டேன். ஸோ இப்போ அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் வெறும் நடப்போனம் தான். பிகாஸ் அவள் சொந்த தங்கச்சி அவளை ஏமாத்திட்டேன், அவள் புருஷன் குழி தோண்டி அவளை அந்த குழிக்குள்ளே தள்ளிட்டான், அவள் ரொம்ப நம்பின ஃப்ரெண்ட் அவன் ஒரு துரோகியாக அவன் முதுகலையே குத்திட்டான். அதுக்கப்புறம் அவள் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ண சொசைட்டியில் இவனை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கடவுளுக்கு நிகராக பார்த்த டாக்டர் அவளை கொன்னுட்டான். ஸோ இவ்வளோ பெரிய துரோகத்துக்கு அப்புறமும் அவள் உயிரோடு இருந்தாலும் நடப்பணம் தான், செத்தாலும் போனோம் தான். ஸோ அவள் உயிரோடு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பாஸ் இருக்கானே அந்த நாய்க்கு தான் அவள் வேணும். ஓகே, அதை நான் பொறுமையாக கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ என்ன வேணும்னா அந்த ஃபைல் எங்கே இருக்குது அதுதான் எனக்கு வேணும். எனக்கு நல்லா தெரியும் அந்த ஒயன் அந்த டேஷ் பாயில் நல்லா வருது, அவள் கண்டிப்பாக அந்த ஃபைலை உங்கள் 5 பேரில் யாரோ ஒருத்தவங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருப்பா. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவள் இந்த உலகத்தில் நம்புறது அவள் குடும்பம், அவள் லவ்வர், அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்டோ இந்த டாக்டர். ஸோ கண்டிப்பாக என்கிட்ட கொடுத்துருந்தா நான் ஏன் தேட போகிறேன்? அப்போ கண்டிப்பாக உங்கள் யார்கிட்ட தான் கொடுத்துருக்கா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அது என்ன ஃபைலில் கொடுத்து தெரியாமல் கூட இருக்கலாம், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீங்கள் பார்த்துருந்தாலும் எனக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த ஃபைல் வேணும், அந்த ஃபைல் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்களா என்கிட்ட தான் இருக்குது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டிப்பா. பட் அது என்கிட்ட இல்லை மேடம், என்னை விட்டுருங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அதையும் வாயின் கொடுக்கல, அப்படி ஒன்று என்ன பார்க்கவே இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது இந்த டேஷ் சீனெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஊருக்கு நான் கேரண்டி இல்லை, அது ஃபேர். ஓகே, ஸோ ஒழுங்காக சொல்லுங்கள், அந்த ஃபைல் எங்கே இருக்குது? ஜெனியை பற்றி யாருக்கு தெரியும்? ஸோ இதை சொன்னீங்கன்னா உங்களை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூனா அப்படியே வந்து கேட்டுட்ருக்கா. ஸோ இங்கே மற்ற எல்லாருக்கும் என்ன ஃபைலு, யார் ஜெனி, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே தேங்கோட மனசில் ஜெனியா, அவளை பற்றி இவளுங்க ஏன் தேடுறாங்க, இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் ஜெனியை பற்றி? இல்லை நோ 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 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இங்கே ஜங்கு, ஜெனியா அவளை பற்றி இவங்களுக்கு எப்படி? காட், என்ன கண்டிப்பாக அந்த விஷயமா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்குமே அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இங்கே ஜிம்மினா யோசிக்கலாம் இல்லை, அந்த மனுஷன் பாட்டு அப்படியே நம்ம லூனாவை தான் சைட் அடிச்சிட்ருக்காரு. பேபி நீ எவ்வளோ அழகாக இருக்க, சாவு அதுவும் கூட ஒரு நாள் வாழ்ந்ததுக்கப்புறம் வந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை, இன்றைக்கி இந்த சாவு பற்றலாம் பயமே இல்லை, அதெல்லாம் நான் எப்போவோ தாண்டி வந்துட்டேன், ஆனால் அவன் கூட வாழாமல் செத்து போடுவானோ தான் எனக்கு பயமாக இருக்கு பேபி. உன் கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டு ஒரே ஒரு நாள் ஹாப்பியாக வாழணும்,
வாழ்ந்ததுக்கப்புறம் ஒத்தா சாவாச்சு ஏதோ ஆச்சு, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நான் பண்ணதுக்கெலாம் நான் நிறைய தான் போவேன், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். பட் உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன். ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கா, இடுப்பு தர்ற மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போட்டானா என் கண்ணெல்லாம் எங்கேயோ பாயுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி அவர் பாட்டு ஒரு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே ஜெய்ஹோப் அண்ட் லூனா ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியவே இல்லை, சுத்தமாக புரியல. இத்தனை நாள் அக்காவாக இருந்தவ இன்னைக்கு திடீர்னு என்ன கன்னோட உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காங்க என்ன ஃபைலு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே யூனாவுமே அப்படியே இவங்களே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அவள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறா. அந்த மனுஷன் சைட் அடிச்சிட்ருக்காரு, நல்லாவே தெரியுது. டேங்கொத்தா டாஷு, இங்கே ஒருத்தி உயிரா வாழ்வா சாவான்னு போட்டி வச்சிட்ருக்கேன். ஒத்தா நீ தான் அவன் இடுப்பு பார்த்துட்ருக்க, அறிவெல்லாம் உனக்கு? நான் ஒரு பிஸ்னஸ் மேனு மயிறு டேஷ் மாட்டேன். ஏ பேபி, நோ 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 நோ, அப்பெல்லாம் பேசக்கூட எல்லா தப்பு பார்த்துக்க. என்னி இந்த வாழ்வா சாவா, அப்புறம் இந்த டேஷு மயிறு, இந்த ஃபைலு, அந்த ஒயனு, இவனுங்க அதெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா. இன்னைக்கு என் ஜில்லு தான், அவள் தான் இன்னைக்கு. அங்கே பாரு அந்த தம்மா துண்டை இடுப்பை பார்த்தோன்னு இந்த கையெல்லாம் பறன்னுது. நான் என்ன பண்ணுறது, நடுவில் இந்த டேஷுமா ஜெயோ உட்காந்துருக்கான். ஸோ எதுவும் பண்ண முடியல. நீ வேணா ஒரு ஹெல்ப் பண்ண, எப்படியோ நான் போடுதல போகிற, அது பேசாமல் கொஞ்ச நேரம் என் ஆசை ஜில்லு பக்கத்தில் என்னை கட்டி போட, நான் ஒரு 2 கிஸ்ஸு ஒரு 4 அக்கு அது மட்டும் பண்ணிக்கின்னு அப்படியே போயிடுறேனே. டெங்கொத்தா வாய மூடுறா, என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? மாமா வேலை பக்கம் வந்து தெரியுதா? அடிச்சு பல்ல உடச்சிருவேன். ஒருங்க மாட்டேதா ஃபைல் எங்கன்னு யோசிட்டா பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனா அப்படியே காண்டில் அப்படியே அந்த கன்னை தூக்கி அப்படியே வீசுறா. ஸோ அது டைரெக்டாக போட்டு ஜிம்மினோட கால் கேட்டு தான் விழுது. அந்த மனுஷன் நான் நீ என்ன வேணா பண்ண, நான்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லூனாவை தான் செட் வச்சுட்ருக்கான். இங்கே லூனாவும் தலை விதி இவெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த புள்ள அப்படியே யோசிச்சுட்டு தான் இருக்கா, இன்னமும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அப்படியே பட்டானா புல்லட் சத்தமாக கேட்குது. ஸோ எல்லாருமே அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இங்கே யாரோ அப்படியே வந்து லூனாவோட தலையிலேயே கண்ணை பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷத்தில் இங்கே யாருக்குமே எதுவுமே புரியல. ஸோ எல்லாருமே அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அது வந்து அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு, லைக் உண்மையான மாஸ்க் போட்ட அந்த பொண்ணு. ஸோ அவள் தான் வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ இங்கே எல்லாருமே அப்படியே பேய் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஆல்ரெடி இவ்வளோ கன்ஃபியூஷன், இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாஸ்கை அப்படியே பொறுமையாக அந்த மாஸ்கை கழட்டிட்டு ஐ எம் பேக், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரொம்ப மிஸ் பண்ணிங்களோ? ஆனால் நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? உண்மையான ஹெல்லில் இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு நான் உங்களுக்கு ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே சொல்கிறா. ஸோ எல்லாருமே அப்படியே அந்த பொண்ணை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உடஞ்சு முடிஞ்சு ஆரம்பிச்ச இடத்த தேடி வந்து நிக்குண்டா. எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போறோம், புதைய போற சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா. இந்த நொடி இருக்க வாழ்ந்துக்கோ, நேரம் நல்லா இருந்த வாழ்ச்சிக்கோ. எதுவும் இங்க சரியும் இல்ல தவறும் இல்ல போடா.